சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய சரியான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையுடைய பாதையையே மாற்றி அமைக்கும். எனக்கு பொதுவா மேற்கோள்கள், பொன்மொழிகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் கேட்ட அது மாதிரியானதுல என் மனசுல ரொம்ப ஆழமா பதிந்த சில வார்த்தைகளை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். கேளுங்க, உங்க மனசுலயும் இது பதியட்டும். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி காணொளிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், எபிக்யூரஸ், மார்க்கஸ் அரேலியஸ் இந்த 5 பேரும் சொன்ன பொன்மொழிகளை தான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட போறேன். நான் தொடங்க போறது சாக்ரட்டிஸ் சொல்லி கொடுத்த வாழ்க்கை தத்துவங்களோட. 1. சீர்தூக்கி பார்க்கப்படாத வாழ்க்கை மதிப்பிழந்த வாழ்க்கை ஆகிவிடும். அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையுடைய எல்லா கட்டத்திலயுமே நம்ம வாழ்க்கைய நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம சரியான பாதையில தான் போறோமா, நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் சரியா இருக்கா, நம்ம நேரத்தை சரியா தான் பயன்படுத்துறோமா, இது மாதிரி எல்லாம் நம்மளே ஆராய்ந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் நம்ம வாழ்க்கைய சரியான டைரக்ஷன்ல நம்மளால கொண்டு போக முடியும். இது எதையுமே பண்ணாம நான் பாட்டுக்கு ஏதோ இருக்கிறேன், ஏதோ வாழறேன் அப்படின்னு வாழ்ந்தா இறுதியில நம்ம வாழ்க்கை எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்கிற பழக்கம் இல்லைன்னா அதை ஏற்படுத்திக்கோங்க. 2. உண்மையான ஞானம் என்பது நமக்கு எது தெரியவில்லை என்பதை தெரிந்து வைத்திருப்பதே. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அப்ப நம்ம என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயம்னு இந்த உலகத்துல நிச்சயமா இருக்கும். நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற 1000 விட தெரியாத 1-2ல தான் நிறைய பேர் நம்மள ஏமாத்திட்டு போயிருவாங்க. அது மாதிரி ஏமாறாம இருக்கணும்னா நமக்கு எது தெரியல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. 3. ஒரே ஒரு தேவதை தான் இருக்கிறது, அதன் பெயர் அறிவு. ஒரே ஒரு சாத்தான் தான் இருக்கிறது, அதன் பெயர் அறியாமை. ஆமாங்க, நமக்கு போதுமான அறிவு இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய தேவதையே நம்ம கூட இருக்கிற மாதிரி. ஒருவேளை நமக்குள்ள அறியாமை இருக்குன்னா, கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஒரு பெரிய சாத்தானே கூட இருக்கிற மாதிரி. அறிவா அறியாமையா, தேவதையா சாத்தானா, நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். 4. நீ யாராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ அவராகவே இப்போதிலிருந்து வாழ்ந்துவிடு. அதாவது நம்ம எப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், நம்ம லைஃப் எப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நமக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும்ல, அந்த கற்பனை நிஜமாகணும்னா அதுக்கு தேவையான குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் இப்பவே வளர்த்துக்கணும். மனதளவுல அந்த நிலைய நம்ம அடைஞ்சிட்டதாவே நினைக்கணும். அப்போதான் அந்த நிலையை அடையிறதுக்கான எல்லாமே நமக்குள்ள வரும், அந்த நிலைய அடையவும் முடியும். இப்ப சாக்ரட்டிஸோட தத்துவங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து அவருடைய மாணவரான பிளேட்டோ என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். 1. புத்திசாலிகள் தனக்கு தெரிந்ததை பேசுகிறார்கள். முட்டாள்கள் தான் ஏதாவது சொல்லியாக வேண்டுமே என்பதற்காக எதையாவது சொல்லுகிறார்கள். அதாவது நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த பத்தி எதையாவது சொல்லணுமேங்கிறதுக்காக 4 வார்த்தை நம்ம சொன்னோம்னா நம்ம 4 பேர் முன்னாடி முட்டாளாகிடுவோம் அப்படிங்கிறது இதோட கருத்து. 2. உனக்கு தலைமை பண்பு இருந்தும் தலைமையை ஏற்க நீ மறுத்தால் உன்னை விட குறைவான தகுதியும் திறமையுமுள்ள ஒரு நபர் உன்னை தலைமை வகிப்பதற்கு நீ அனுமதிக்கிறாய் என்று அர்த்தம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, தலைமை வகிக்க நினைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஆசை, அது பதவி மேல உள்ள மோகம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு தலைமை பண்பு இருக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, உங்களால அதை சரியா செய்ய முடியும்னு தோணுனா நிச்சயமா நீங்க அதுக்கு ஆசைப்படலாம், அதுக்காக போராடலாம். அதை விட்டுட்டு நம்ம ஆசை பிடிச்சவங்கன்னு மத்தவங்க சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பொறுப்புகளை நீங்க வேண்டான்னு விட்டீங்கன்னா அடிச்சு பிடிச்சு தகுதி இல்லாத ஒரு நபர் மேல வந்து உட்கார்ந்துருப்பாங்க, நீங்க அவங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும். அதனால லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வேணும்னா அதுக்காக போராடுங்க. 3. அறியாமையே எல்லா தீமைகளுக்குமான வேறாக இருக்கிறது. இங்க பாருங்க, நம்மள நிறைய பேரு அறியாமைனா படிக்காம இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாக்குற எல்லாத்தையும் கேக்குற எல்லாத்தையும் அப்படியே நம்புறோம்ல, அதுவும் அறியாமைதான். சோசியல் மீடியால வேகமா தகவல் பரவுற இந்த காலத்துல இந்த அறியாமைய களையிற பொறுப்பும் நமக்கு இருக்கு. 4. தைரியம் எனப்படுவது எதற்கு பயப்படக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருப்பதே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தைரியம்னா எதுக்குமே பயப்படாம இருக்கிறது அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. சில விஷயங்களுக்கு பயப்படும் போதுதான் ஒழுக்கோன்ற ஒன்னே உருவாகும். பொய் சொல்றதுக்கு பயப்படணும், லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படணும், அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யறதுக்கு பயப்படணும். இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப தைரியம்ங்கிறது பயப்படாமலே இருக்கிறது இல்ல. எதுக்கு பயப்படக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு வச்சு அந்த இடத்துல பயம் இல்லாம நிமிர்ந்து நிக்கிறோம்ல, அதுக்கு பேரு தான் தைரியம். பிளேட்டோவுடைய பொன்மொழிகள் முடிஞ்சாச்சு. இனி அடுத்து அவருடைய மாணவரான அரிஸ்டாட்டிலுடைய பொன்மொழிகள். 1.
நாம் திரும்ப திரும்ப எதை செய்கிறோமோ அதில் நாம் நிபுணர்களாகி விடுகிறோம். நம்ம சில நேரம் எதையாவது லேர்ன் பண்ண நினைப்போம், நமக்கு வராதோன்னு விட்டுடுவோம். எனக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணி வரலனா இந்த கோட்டை நான் ஞாபகம் வச்சுக்குவேன். 2வது, நீ யார் என்று நீ அறிந்து கொள்வதே ஞானத்தின் துவக்கம். பாருங்க, நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்மளை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறோமானா அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நம்மளோட பலம் என்ன, பலகீனம் என்ன, எது நமக்கு வரும் எது வராது, எந்த இடத்துல நம்ம கோவப்பட்டு பேசுவோம், எந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு நிதானம் இழப்போம், இந்த மாதிரி நம்மளை பத்தி நமக்கே தெரிஞ்சிருந்ததுன்னா யாராலையும் நம்மளை மேனிப்புலேட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பவர்ஃபுல் பர்சனா மாறிடுவோம். நம்மளோட பலம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி பெரிய ஆளாவும் ஆயிடுவோம். 3வது, மகிழ்ச்சி என்பது அவரவரை பொறுத்தது. நான் இந்த பள்ளிக்கூடம் எல்லாம் படிக்கும்போது மகிழ்ச்சினா அதுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் வச்சிருந்தேன். இதெல்லாம் இருக்கும்போது மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு அனுமானம். ஆனா வளர்ந்த பிறகு நிறைய மனிதர்களை சந்திக்க தொடங்கின பிறகு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அதிகமான பணம், அதிகமான சக்சஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. எதுவுமே இல்லைன்னாலும் கூட திருப்தியோட சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி சில பேருக்கு நம்ம எவ்வளவுதான் கொட்டி கொட்டி கொண்டு போய் ஒரு விஷயத்த கொடுத்தாலும் திருப்தியோ சந்தோஷமோ வரமாட்டேங்குது. வேறு சிலருக்கு நம்ம 5 நிமிஷம் அவங்க கிட்ட பேசினா கூட மகிழ்ச்சி கிடைச்சிருது. அப்ப மகிழ்ச்சிங்கிறது அவங்கவுங்கள பொறுத்து தானே. அடுத்து 4வது, பொறுமை கசப்பானதுதான், ஆனால் அது தரும் கனி இனிப்பானது. எனக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கும்போது பொறுமையாயிருன்னு சொன்னாலே கோவம் வரும். ஆனா நாட்கள் கடந்த பிறகு இந்த பொறுமைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு புரியுது. ரொம்ப மோசமான நேரத்துல கூட நிதானமா பொறுமையா இருந்த நபர்கள் இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படின்றத என் கண்ணாலேயே பார்க்க முடியுது. அதுக்குன்னு இது எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும்லாம் சரிப்பட்டு வராது. தேவைப்படுற இடத்துல பொறுமை காத்துருங்க, அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். அரிஸ்டாட்டிலுடைய தத்துவங்களும் முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்து வாழ்க்கையை பற்றி அதிகமாகவே பேசக்கூடிய எபிக்யூரஸ் சொன்ன தத்துவங்கள். 1, உன்னிடம் இல்லாத ஏதோ ஒன்றை நினைத்துக்கொண்டு இப்போது உன்னிடம் இருக்கும் ஒன்றை மதிப்பதற்கு மறந்து விடாதே. யோசிச்சு பார்த்தா பொருள்ல தொடங்கி மனிதர்கள் வரைக்கும் நம்ம இது மாதிரி படுத்திட்டு தான் இருக்கோம். இல்லாத யாரோ ஒருத்தரை நினைச்சு நம்ம கூட இருக்கிறவங்கள ரணப்படுத்திட்டு இருப்போம். கூட இருக்கிறவங்களோட வேல்யூவை அவங்க இருக்கிற வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டோம். மனிதர்களை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையையும் இப்படிதான் பாக்குறோம். நம்மளால அப்படி இருக்க முடியலையே, இப்படி வாழ முடியலையே, இதெல்லாம் கிடைக்கலையே, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இப்போ நம்ம கையில இருக்கிற வாழ்க்கைய முழுசா அனுபவிச்சு வாழாத நபர்களா நம்மளே வச்சிருப்போம். இந்த மேற்கோளை யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் திருந்திக்கலாமே அப்படின்னு தோணும் எனக்கு. அடுத்து 2வது, நம்பிக்கையை தருவதுதான் உண்மையான நட்பு. நிறைய பேர் நட்புக்கு என்னெல்லாமோ டெபினிஷன் சொல்லுவாங்க. நட்பு இதை பண்ணணும் அதை பண்ணணும், தேவைன்னா வந்து நிக்கணும், இந்த மாதிரி எல்லாம். ஆனா நட்புக்கு உண்மையான டெபினிஷன் எல்லா காலத்திலயும் எந்த பிரச்சனைக்கு மத்தியிலையும் தன்னுடைய நண்பனை நம்பிக்கை இழக்காம இருக்கிற மாதிரி செய்யறதுதான். அதை ஒருத்தங்க செஞ்சுட்டாங்கனாலே அவங்க நமக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். அடுத்து 3வது, நம்மிடம் இருக்கும் ஒன்றல்ல, நம்மிடம் இருக்கும் ஒன்றை நாம் எவ்வாறு நடத்துகிறோமோ அதுவே நமது மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. பொருட்களை வாங்கி குவிச்சுட்டு அதை பயன்படுத்தாம இருக்கிறவங்கள தொடங்கி கிடைத்த நண்பர்களை, கிடைத்த உறவுகளை பொக்கிஷமா பாதுகாக்காதவங்க வரைக்கும் இந்த மேற்கோளை பத்தி யோசிச்சு பாக்குறது நல்லது. எல்லாமே என்கிட்ட இருக்கு ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி வெறுமையா உணர்வு இருக்கு அப்படின்றவங்க இருக்கிறத ஒழுங்காதான் நீங்க நடத்துறீங்களாங்கிறத 2 தடவை யோசிச்சு பாத்துக்கோங்க. எபிக்யூரஸ் சொன்ன தத்துவங்களை முடிச்சுக்கிறேன். இனி அடுத்து ரோமானிய அரசரும் தத்துவ ஞானியுமான மார்க்கஸ் அரேலியஸ் சொன்ன பொன்மொழிகள். 1, உன் வாழ்க்கையில் நீ அடையும் மகிழ்ச்சி என்பது உன் சிந்தனையின் தரத்தை பொறுத்தே அமைகிறது. நீங்க சிந்திக்கிற விதம் நல்லா இருக்குன்னா மகிழ்ச்சி உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். நீங்க சிந்திக்கிற விதமே தப்பா இருக்குன்னா எவ்வளோ பொருள் உங்ககிட்ட இருந்தாலும் மகிழ்ச்சிய உங்களால உணர முடியாது. அதனால என்ன பண்ணணும்? சிந்திக்கிற விதத்தை மாத்தணும். தரம் வாய்ந்த சிந்தனையாளர்களாக நம்மள மாத்திக்கணும். 2, நல்லவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தர்க்கம் செய்து நேரத்தை வீணடிப்பதை விட ஒரு நல்லவனாக வாழ்ந்து காட்டி விடுங்கள். யோசிச்சு பார்க்கும்போது நம்ம லைஃப்ல பாதி நேரத்தை ஆர்கியூ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். நல்லவங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கணும், நல்லவங்க கிட்ட இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம குழந்தைங்க கிட்ட தொடங்கி நம்ம குடும்பத்து நபர்கள் வரைக்கும் இது மாதிரி விளக்கம் கொடுத்து கொடுத்து நமக்கு நேரம் போய்கிட்டே இருக்கும். அப்படி விளக்கம் கொடுக்கறத விட நீங்களே அந்த மாதிரி வாழ்ந்து காட்டிடலாம். நம்ம வாழ்க்கையை விட சிறந்த விளக்கம் இருக்கவே இருக்காது. 3, சரியில்லாததை செய்யாதே, உண்மையல்லாததை பேசாதே. உங்களுக்கு ஒரு விஷயம் சரியில்லைன்னு தோணுதா, அதை விமர்சிச்சுட்டே இருக்கிறதுக்கு பதில் அதை செய்யாம விட்டுருங்க. ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னு தோணுதா, அதை போய் 4 பேர் முன்னாடி பேசாதீங்க. அல்லது ஆராய்ந்து பார்த்து உண்மை எதுவோ அதை தெரிஞ்ச பிறகு பேசிக்கலாம். 4வது, உனது மனம் மட்டுமே உனது கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒன்று. அதை தவிர வெளியே இருக்கும் எதையும்
உன்னால் கட்டுப்படுத்த இயலாது. இதை எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உன் பலம் உனக்கு புரியும். இன்னைக்கு இந்த உலகம் இருக்கிற நிலைமைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி ஆக போதோ, நம்மளை சுத்தி இதெல்லாம் நடக்குதே, நமக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற பயம் நம்ம மனசுல இருக்குல்ல? எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கும். ஆனா அப்படி பயப்படுறோங்கிறதுக்காக நம்மளால எங்கேயாவது போய் எதையாவது மாத்திட்டு வர முடியுமா? மாறுற இந்த உலகத்தை, இந்த டெக்னாலஜிய அல்லது பொலிட்டிக்ஸ எதையாவது நம்மளால மாத்த முடியுமா? வாய்ப்பு குறைவு அல்லது இல்லன்னே வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு மத்தியிலையும் நிறைய பேரோட வாழ்க்கை ஓடிட்டு தானே இருக்கு. தன்னோட காரியத்தை சாதிச்சுட்டு நிறைய பேர் இருக்க தானே செய்யறாங்க. அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அது இந்த மனசை கட்டுப்பாடோட வச்சுக்கிற கலை தான். அவங்களுக்கு அவங்க மனசுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு தெரியும், அதை எப்படி கட்டுப்படுத்திக்கிறதுன்னு தெரியும், அதை செஞ்சு நல்லாவும் இருக்காங்க. நமக்கு அது தெரியாம இருந்திருக்கு, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமேலாவது உங்க மனசை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் உங்களால மாத்த முடியாது, ஆனா உங்க மனசை, உங்க வாழ்க்கைய உங்களால மாத்த முடியும். உண்மையை சொல்லணும்னா, நான் எப்போல்லாம் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றனோ அல்லது எப்போல்லாம் ரொம்ப குழப்பத்துல இருக்கணும், அப்போல்லாம் இது மாதிரியான பொன்மொழிகளை நான் திரும்பி ஒரு தடவை கேட்பேன். அதுல இருக்க ஏதாவது ஒண்ணு என் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எனக்குள்ள இருக்கிற குழப்பத்தை சரி பண்ணி அடுத்தது நான் எந்த பாதையில போகணும்னு என்ன தெளிவுபடுத்தும். எனக்கு தெளிவு கொடுக்கிற அதே பொன்மொழிகளை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். இதுல எது உங்க மனசுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத மறக்காம என் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்ம அடுத்த வாரம் ஒரு புத்தக விமர்சனத்தோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.